மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சைக்கஸோட எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். அதாவது ரூட்டு, ஸ்டெம், லீவ்ஸு, அதோட ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு ரீகால் பண்ணுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைக்கஸ் அப்படிங்கிறது கிளாஸிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அது என்ன ரீஜியன்ஸில் ரொம்ப க்ரோத் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்பவே க்ரோத் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது, அதோட காமன் ஸ்பீசிஸும் ஒரு 4 ஸ்பீசிஸ் பார்த்தோம். ஸோ அது என்ன ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குன்னா ஸ்மால் ஃபார்ம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ஒரு பனைமரம் மாதிரி லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோம். இட்ஸ் ஜீரோஃபைட்டிக் நேச்சர், அதாவது வறண்ட நில தாவரம், அதாவது ட்ரையான பிளேஸில் க்ரோத் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஸ்போரோஃபைட் அப்படின்னு பார்த்தோம். ஸ்போரோஃபைட் வந்து அதோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும், ரூட்டு, ஸ்டெம், லீவ்ஸ்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ அதில் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன பார்த்தோம். ரூட் சிஸ்டம் பார்த்தோம். ரூட் சிஸ்டமில் டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் கொரலைட் ரூட் சிஸ்டம் அப்படின்னு 2 ரூட் சிஸ்டம் பார்த்தோம். டேப் ரூட் சிஸ்டம் என்னது, ஒரு சென்ட்ரல் பிரைமரி ரூட் சிஸ்டம் இருக்கும், அதில் லேட்ரல் பிரான்ச்சஸ் ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கொரலைட் ரூட்ஸ்னால் நான் ஆல்ரெடி இமேஜ் அனுப்பியிருந்தேன். அதே மாதிரி ஃபிகர்ஸ் 2.224 அப்படிங்கிறதுல அந்த பிக்சர் இருக்குது பாரு, இதான் வந்து கொரலைட் ரூட் சிஸ்டம். எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பண்டில்ஸாக எப்படி இருக்குது, கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி, அதாவது ஒரு நோட்ஸ்னால் தெரியும்லாமா. ஸோ அந்த மாதிரி பல்ஜஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இதை வந்து கொரலாய்ட்ஸ் அப்படிம்பாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த சி ரீஜியன்ஸில் கடலில் அந்த கொரலாய்ட் லீவ்ஸ்ன்னு இருக்கும், இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும், ப்ரௌன் கலரில். ஸோ இது மெயின்லி எங்கே இருக்குது அப்படின்னா ப்ளூ க்ரீன் ஆல்கேல இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் அனபேசியா அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படி என்னன்னு பார்த்தோம், எக்ஸ்டர்னல் நைட்ரஜன், அதாவது என்வைரன்மெண்டல் நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஸ்டெம் அப்படின்னு பார்த்தோன்னா இது எப்படி இருக்குது, பிரான்ச்சஸ் கிடையாது, ஒரு காலம், ஒரு நேரான ஒரு காலமாக ஒரு உட்டி, அதாவது ஒரு மரக்கட்டை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து நிறைய பட்ஸ் இருக்குது, அதாவது அட்வான்டேஜஸ் பட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ லீவ்ஸ்ன்னு பார்த்தோன்னா 2 லீவ்ஸ் பார்த்தோம். 2 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் சைக்கஸ். என்னென்ன, ஃபாலியேஜ் அண்ட் ஸ்கேல் லீவ்ஸ்ன்னு பார்த்தோம். ஃபாலியேஜ் லீவ்ஸ்னால் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஓவல் ஷேப், அதாவது செசைல் லீவ்ஸ்லெட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒரு பின்னேட் காம்பவுண்ட் லீவ்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, ஃபாலியேஜ் லீவ்ஸ்ன்னு பார்த்தோம். ஸ்கேல் லீவ்ஸ்னு எப்படி இருக்கும், கொஞ்சம் ஷார்ப்பாக ஒரு ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷன் எது, ப்ரொடக்ஷன். ஓகேவா. ஸோ 2 லீவ்ஸுமே ஒரு மிட்வெயின் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் ரூட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷனில் என்னது, அவுட்டர் லேயர், இன்னர் லேயர், அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவுட்டர் லேயர் வந்து எபிப்ளமான்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்த லேயர் எபிப்ளமா, அடுத்த லேயர் அப்படின்னு பார்த்தோம் அவுட்டர் கார்டெக்ஸ், மிடில் கார்டெக்ஸ், இன்னர் கார்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர் இட்ஸ் கால்டு என்டோடெர்மிஸ் பிலோ த கார்டெக்ஸ். ஓகேவா, பிலோ த கார்டெக்ஸ். அதுக்கடுத்து பெரிசைக்கிள் இஸ் below the endodermis is cover the vascular tissue என்னது, சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸோ சைலம் அண்ட் ஃப்ளோயத்தை கவர் பண்ணி இந்த பெரிசைக்கிள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அது எக்ஸா இருக்கா, டெட்ராச்சா, இல்லை பாலியா இருக்கா, அந்த மாதிரி எந்த டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் ஸ்டெம்லேயும் எப்படி இருக்கும், அவுட்டர் லேயர் அண்ட் இன்னர் லேயர், அந்த மாதிரி லேயர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதில் என்ன மெயின் அட்வான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லீவ் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ லீவ் ஸ்பேசஸ்னால் என்னது, இந்த பல்ஜம் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ இதனால் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இர்ரெகுலர் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதில் என்ன இருக்குது, இது இந்த அவுட்டர் லேயர் இருக்குது, கார்டெக்ஸ் இருக்குது. ஸோ கார்டெக்ஸ் வந்து என்ன செல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் என்ன ஸ்பெஷல் டைப் அப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா கிரீடிங் லீவ் ஸ்ட்ரேஸ். இந்த லீவ் ஸ்ட்ரேஸ் தான் இந்த லீவ்ஸோட மெயின், அதாவது தனித்தன்மையான கேரக்டர்னு சொல்லுவாங்களாமா. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இதில் வந்து இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீவ் ஸ்டேஸ் தான். சரியாம்மா, இந்த லீவ் ஸ்டேஸ் தான் இது வந்து யூனிக்யூ ஃபியூச்சர்ஸ்னு என்னது, இந்த லீவ்ஸோட ஒரு தனித்தன்மையான குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், லெட் அஸ் see the topic ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் ராசிஸ் அப்படின்னா அதோட பார்ட்ஸ் வந்து உனக்கு இமேஜ் அனுப்பியிருக்கேன் அண்டர்லைன் பண்ணி. ஸோ அதை பார்த்துக்கோ, உனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு லீஃப் வந்து இப்படி இருக்குது,
ஃபார் எக்ஸாம்பிள் இதான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதான் வந்து லீஃப். இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ராசிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்கான். அதோட ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன். சரியா, ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷனாக என்னது, அதோட இன்னர் லேயர்ஸ் உள்ளே வந்து கட் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறாங்க, அதில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் எபிடர்மிஸ். ஸோ அவுட்டர் லேயர் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், எபிடர்மிஸ். அண்ட் இஸ் கவர்டு பை கியூட்டிக்கிள். இதை சுற்றி என்ன இருக்குது, கியூட்டிக்கிள் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது, ஒரு தின் லேயர். இட்ஸ் ப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைபோடர்மிஸ். ஹைபோடர்மிஸ் இந்த இருக்கலாமா. ஸோ எபிடர்மிஸ், அதுக்கு அடுத்த லேயர் இஸ் பிலோ த எபிடர்மிஸ் இஸ் த ஹைபோடர்மிஸ் இஸ் present. ஹைபோடர்மிஸ் இஸ் த மேட் ஆஃப் அபவுட் டூ லேயர்ஸ். ஸோ இதில் எத்தனை லேயர்ஸால் கவர் பண்ணியிருக்கு, 2 லேயர். 2 லேயர்ஸும் என்ன செல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா கிளியரன் கைமா செல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கிளியரன் கைமா செல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கான். அண்ட் அடாக்சியல் சைடு. அடாக்சியல் சைடுனா இட்ஸ் ஃப்ளோயிங் டுவார்ட்ஸ் ஸ்டெம்மை நோக்கி போகிற செல்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடாக்சியல் ஸ்டெம்மை நோக்கி என்ன செய்யுது, ஒரு ஸ்டெம் இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி க்ரோத் ஆகிற செல்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடாக்சியல் சைடு. ஸோ இந்த கிளியரன் கைமா செல்ஸ் வந்து இந்த ஸ்டெம்மை ஃபாலோ பண்ணி க்ரோத் ஆகிறதுனால அதை என்ன சொல்கிறாங்க, அடாக்சியல் சைடுன்னு சொல்கிறாங்க. மெனி லேயர் ஆன் அபாக்சியல் சைடு. அபாக்சியல் சைடுனா அந்த ஸ்டெம்முக்கு கீழே ரொம்ப தூரத்தில் க்ரோத் ஆகிற இந்த கிளியரன் கைமா செல்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா அபாக்சியல் செல். ஸோ இந்த கிளியரன் கைமா செல்ஸ் வந்து 2 டைப்ஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஸ்டெம்மை நோக்கி என்ன செய்யுது, ஸ்டெம்மை ஃபாலோ பண்ணி க்ரோத் ஆகிற செல்ஸை அடாக்சியல் சைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டெம்முக்கு ரொம்ப தூரத்தில் டிஸ்டன்ஸில் க்ரோத் ஆகிற செல்ஸை வந்து என்னது அபாக்சியல் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடாக்சியல் சைடுக்கும் அபாக்சியல் சைடுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துக்கோ. அடாக்சியல் அப்படின்னா டுவார்ட்ஸ் ஸ்டெம். ஓகேவா. அபாக்சியல் சைடுனா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டெம். ஓகேவா. அந்த கிரவுண்ட் டிஷ்யூ இஸ் த பேரன்கைமாஸ். ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ இந்த இருக்குமா, இதுதான் கிரவுண்ட் டிஷ்யூ, அதாவது சென்ட்ரல் மிடில் லேயர். ஸோ இதில் வந்து என்ன செல்ஸால் ஆயிருக்கு அப்படின்னா பேரன்கைமாட்டஸ் செல்ஸால் ஆயிருக்கு. த பெக்யூலியர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ராசிஸ் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ இதோட மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னா இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கிறத பொறுத்து தான் இதோட கேரக்டர் தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. பெக்யூலியர் கேரக்டர் அப்படின்னா சிறப்புத்தன்மை அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்னன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெர்டர் ஒமேகா ஷேப். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஒரு ஒமேகா. இன்வெர்டர் அப்படின்னா எப்படின்னா தலைகீழாக இருக்கிறது தான் இன்வெர்டட் அப்படின்னா என்னமா, தமிழோட எக்ஸாக்ட் மீனிங் வந்து இன்வெர்டட் அப்படின்னா தலைகீழ். சரியா. ஒரு ஒமேகா வந்து தலைகீழ் ஷேப்பில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பை தான் என்ன சொல்கிறாங்க, இன்வெர்டட் ஒமேகா ஷேப் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஷேப்பில் என்ன அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ இதைத்தான் வந்து இதோட பெக்யூலியர் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறாங்க, இதோட சிறப்பு பண்பு அப்படிங்கிறாங்க. ஸோ ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் கவர்ட் பை சிங்கிள் லேயர். ஸோ ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டிலும் எதால் கவர் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த கிரவுண்ட் டிஷ்யூவில் எதால் கவர் ஆகிருக்கு, இந்த ஸ்க்ளீரன் கைமாட்டிக் செல்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த பண்டில் ஷீட் ஃபுல்லாகவே எதால் கவர் ஆகிருக்கு, ஸ்க்ளீரன் கைமா செல்ஸால். ஸோ வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் கொலாட்ரல், என்டார்ச் அண்ட் ஓப்பன். ஸோ கொலாட்ரல், என்டார்ச் அண்ட் ஓப்பன் அப்படிங்கிறது என்னது, நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். அதாவது அந்த சைலம் ஃப்ளோயம் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து. ஓப்பன் அப்படின்னா என்னது, கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட், இட்ஸ் ஓப்பன். கேம்பியம் இஸ் ஆப்சென்ட், இட் இஸ் க்ளோஸ்டு. ஓகேவா. டிப்ளோக்சிலிக் கண்டிஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் த வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ இதில் என்ன இந்த வாஸ்குலர் பண்டில் எந்த கண்டிஷனில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா டிப்ளாக்சிலிக் கண்டிஷன். சரி, அந்த ஃபார்மேஷனில் இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்படின்னா என்னமா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பெட்டல் அண்டு சென்ட்ரிஃபியூஜியல் சைலம். அதாவது இந்த சைலம் வந்து சென்ட்ரல்லையும் அந்த சென்ட்ரிபெட்டல்லையும் என்னது ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, டிப்ளாக்சிலிக் கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த சைலம் அரேஞ்ச்மெண்ட்டு எந்த கண்டிஷனில் இருக்கோ அந்த வாஸ்குலர் பண்டில்ஸில் அதை தான் என்ன சொல்கிறாங்க, டிப்ளாக்சிலிக் கண்டிஷன். ஸோ இதில் மொத்த ஓவரால் என்ன இருக்குது, எபிடர்மிஸ் இருக்குது, அதுக்கு அந்த பிலோ த எபிடர்மிஸ் ஹைபோடர்மிஸ் இஸ் present. It is 2 types of layers. Clearenchyma cells is formed. The arrangement of clearenchyma is 2 types. என்னது, adaxial side and abaxial side. ஓகேவா. The peculiar features of races is
arrangement of vascular bundles is omega shape, inverted omega shape. ஓகேவா. the vascular bundle is covered by sclerenchymatous bundle sheath. ஓகேவா. so the diploxic condition is present in the vascular bundles. அப்படின்னா என்னது? இட்ஸ் arrangement of xylem. ஓகேவா. that's all about transverse section of rhassis. ஓகேவா. next transverse section of leaflet also sent in the image. ஓகேவா. அதோட இமேஜை நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணிவிட்டு ஸோ லீஃப்லெட்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோ. அதோட பிக்சர் பார்த்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். லீஃப்லெட்ஸ் ஆஃப் சைக்கஸ் இன் ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் அப்பர் அண்டு லோவர் எபிடர்மிஸ். ஸோ ஆல்ரெடி வந்து லோயர் கிளாஸில் படிச்சிருப்ப லீவ்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸு என்ன இருக்கும்? அப்பர் அண்டு லோயர் எபிடர்மிஸ் ரெண்டு பக்கமும் இருக்கும். அப்பர் சைடும் இருக்கும், லோயர் சைடும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எபிடர்மிஸ் செல்ஸ் ஆர் திக் வால்ட் அண்ட் இட் கவர்டு வித் கியூட்டிகுல். ஸோ ரெண்டு சைடும் என்ன செய்யுது? இது அப்பர் எபிடர்மிஸ் அண்ட் லோயர் எபிடர்மிஸ். சரியா. இட்ஸ் அவுட்டர் லேயர், இட்ஸ் கவர்டு வித் தின் கியூட்டிக்கிள், இட்ஸ் ப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன். ஓகேவா. இது என்ன செய்யுது? ஒரு கியூட்டிக்கல் அப்படிங்கிற தின் லேயரில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the lower epidermis is not continuous and it is interrupted by sunken stomata. ஸோ இந்த லோயர் எபிடர்மிஸ் இந்த இருக்கலாமா. ஸோ இந்த லோயர் எபிடர்மிஸ் வந்து கண்டினியூஸாக இருக்காது, இடையில வந்து என்ன இருக்குது? இந்த கேப் இருக்கா. ஸோ இந்த கேப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த sunken stomata அப்படின்னா என்ன? இட்ஸ் லைக் எ போர், அதாவது துளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து sunken stomata அப்படிங்கிறாங்க. இந்த ஹைப்போடர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் sclerenchyma cells. ஸோ இந்த எபிடர்மிஸ்க்கு அடுத்த லேயர் என்னென்னா ஹைப்போடர்மிஸ். இது என்ன லேயர்ஸ், என்ன செல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரேசிஸில் மாதிரி தான் sclerenchyma செல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா ப்ரீவென்ட் டிரான்ஸ்பிரேஷன். என்ன செய்யுது? ஓவர் டிரான்ஸ்பிரேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டிங் வாட்டராக இருக்கட்டும், கேஸஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், அது வந்து என்ன செய்யுது? வாட்டர் அதை டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது ஓவர் டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீசோஃபில் இஸ் த மிடில் லேயர். ஓகேவாம்மா. மிடில் லேயர் தான் என்ன சொல்கிறாங்க? மீசோஃபில் அப்படிங்கிறாங்க. மீசோஃபில் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பாலிசேட் பேரன்கைமா அண்டு ஸ்பாஞ்ச் பேரன்கைமா. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், பாலிசேட் பேரன்கைமா அண்டு ஸ்பாஞ்ச் பேரன்கைமா ஒரு டாட்டாக இருக்கா. ஸோ அதை வந்து பாலிசேட் பேரன்கைமா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இதை வந்து ஸ்பாஞ்ச் பேரன்கைமா செல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கா. ஸோ இந்த ரெண்டு செல்ஸால் என்ன செய்யுது? இந்த மீசோஃபைல் அப்படிங்கிற சென்ட்ரல் லேயர் டிவைட் ஆகிருக்கு, செப்பரேட் ஆகிருக்கு. இந்த செல்ஸ் ஆஃப் த லேயர்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இது க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா அதில் என்ன இருக்குது? குளோரோஃபில் இருக்குது. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் செய்யும்? ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சது தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா ப்ரெசன்ட் இன் க்ளோஸ்லி ப்ராக்சிமேட் டு த லோவர் எபிடர்மிஸ். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பேரன்கைமா எங்கே இருக்குது? இந்த லோயர் எபிடர்மிஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. இட்ஸ் நியர் த lower epidermis. A large intracellular space which help in gaseous exchange. இதில் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது, ஆல்ரெடி நீ பார்த்துருப்ப. ஸோ அந்த ஸ்பேஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து என்ன செய்யுது? எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் இந்த ஸ்போர் மூலமாக நடக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் ஆஃப் கலர்லெஸ் இலாங்கேட்டட் செல்ஸ் விச் ரன் parallel to the leaves surface from the mid top. ஸோ இந்த இன்னொரு லேயர் வந்து சென்ட்ரலில் இருக்குது, இந்த இருக்கும் ஒரு எல்லோ கலர் லேயர் இருக்கா சென்ட்ரலில். ஸோ அதை தான் மிட் லேயர் அப்படிங்கிறாங்க. இந்த லேயர் எப்படி இருக்குன்னா கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் பார்க்க வந்து உனக்கு எல்லோ கலரில் தெரியுது, ஆனால் இட்ஸ் கலர்லெஸ் இலாங்கேட்டட் செல்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த லீஃப்லோட மிட் டாப்பில் இருக்குது, அதாவது சென்ட்ரல் ரீஜனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. தீஸ் கான்ஸ்டியூட் டிரான்ஸ்ஃபியூஷன் டிஷ்யூ. இந்த டிஷ்யூ என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் கால்டு டிரான்ஸ்ஃபியூஷன் டிஷ்யூ that helps in the lateral conduction of water. இதோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா வாட்டரை வந்து கண்டக்ட் பண்ணுது. டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னா என்னது? கண்டக்டிங் த வாட்டர். ஓகேவா. அந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் ஹேஸ் சைலம் ஃபேஸிங் அப்பர் எபிடர்மிஸ் அண்ட் ஃப்ளோயம் ஃபேஸிங் லோவர் எபிடர்மிஸ். ஸோ சைலம் இந்த இருக்கா, இட்ஸ் டுவார்ட்ஸ் த அப்பர் எபிடர்மிஸ், ஃப்ளோயம் இட்ஸ் டுவார்ட்ஸ் த லோயர் எபிடர்மிஸ். சி த பிக்சர். சைலம் இந்த இருக்கு பாருங்கள் ரெட் கலரில். இது எதை ஃபார்ம் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த அப்பர் எபிடர்மிஸை. ஸோ இந்த லோயர் வந்து க்ரீன் கலரில் இருக்காமா ஒரு டாட்டா. இட்ஸ் டுவார்ட்ஸ் த லோயர் எபிடர்மிஸ். ஓகேவா. இந்த புரோட்டோசைலம்
ஆக்குபைஸ் த சென்டர். புரோட்டோசைலம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இட்ஸ் யங் பிரைமரி சைலம். அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன சைலம் தான் என்ன சொல்கிறாங்க, யங் சைலம். அதாவது பிரைமரி சைலம் சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, புரோட்டோசைலம் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் ஆக்குபை த சென்டர். எங்கே இருக்கும், சென்டரில் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஹென்ஸ் த பண்டில் இஸ் மீசார்ஜ். ஸோ அந்த புரோட்டோசைலம் பிரைமரி சைலம் வந்து சென்ட்ரலில் ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் கால்டு மீசார்ஜ் அப்படிங்கிறாங்க. இந்த வாஸ்குலர் பண்டில் ஹேஸ் ஏ கிளியர் அண்ட் கைமாட்டிக் பண்டில் ஷீத். ஸோ இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் இட்ஸ் கவர்டு வித் ஷீத். இந்த ஷீத்துக்கு என்ன ஷீத் அப்படிங்கிறாங்கன்னா கிளியர் அண்ட் கைமாட்டிக் பண்டில் ஷீத். ஸோ இதான் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் லீஃப்லெட்ஸ். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? ஸோ இதில் வந்து ஓவரால் என்ன இருக்குது அப்படின்னா அப்பர் அண்டு லோயர் எபிடாமிஸ், சென்ட்ரல் வந்து மீசோஃபில் அப்படிங்கிற மிடில் லேயர் இருக்குது. அதில் 2 செல்ஸ் இருக்குது, ஸ்பாஞ்ச் அண்ட் பாலிசாட் பேரன்கைமா செல்ஸ். இந்த ரெண்டும் வந்து என்ன ஃபங்க்ஷன் செய்யுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபங்க்ஷன் செய்யுது. சைலம் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் ஆர் ப்ரெசன்ட். சைலம் டுவார்ட்ஸ் த அப்பர் எபிடாமிஸ், ஃப்ளோயம் டுவார்ட்ஸ் த லோயர் எபிடாமிஸ். பிரைமரி சைலம் இஸ் present in the center, so it is called mesoid. Vascular bundle is covered by sclerozymatic bundle sheath. Okay, that's all about.